Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Run with the Windோட எபிசோட் 18 க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் ஃபூஜியோகா வந்துட்டு காக்கிருவ பாத்துருப்பான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த ஒரு சீன் தான் கண்டினியூ ஆகுது. ஃபூஜியோகா வந்துட்டு கூரஹாரா கிட்ட போய் பேசுறான். நான் நாளைக்கு சைனாக்கு ஒரு ட்ரெயினிங்காக போறேன். அதனால தான் இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியா ஹைஜி ஒரு வாட்டி பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்தேன். பட் உங்களோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நீங்களே என்னை கூட்டி போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப மூசாவுமே கேக்குறான், நீங்களும் ஹைஜி ரொம்பவே க்ளோஸ் போலையே அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஹை ஸ்கூல் படிக்கும்போது என்னோட டீம்மேட்டா தான் இருந்தான். அவன் ரீகிடோ யூனிவர்சிட்டிக்கு வந்து என்னோட யூனிஃபார்ம் தான் இந்நேரம் போட்டிருந்திருக்கணும் அப்படின்ட்டு சொல்றான். அப்பதான் ஹைஜிமே போன எபிசோடோட லாஸ்ட்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு, அங்கதான் இருக்கிறான். இப்பயும் டாக்டருமே அவனுக்கு அந்த முட்டில அடிபட்டு இல்லையா, அதை பார்த்துட்டு ஏதோ அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கதையில கொஞ்சம் முன்னாடி போறாங்க. 4 வருஷம் முன்னாடியே காட்டுறாங்க. அங்க ஒரு ட்ராக் டீம் வந்துட்டு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலதான் ஃபூஜியோகாவுமே இருக்கிறான். அண்ட் கோச் பக்கத்துல கால்ல அடிபட்ட மாதிரி ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதுதான் நம்மளோட ஹைஜி. கோச் கிட்ட ஹைஜி பேசிக்கிட்டு இருக்கறத ஃபூஜியோகாவுமே நோட் பண்றான். அடுத்து சாயங்காலம் இவங்க 2 பேரும் ஒண்ணா தான் வீட்டுக்கு போறாங்க. போகும்போதே ஹைஜி சிரிச்சுக்கிட்டே இதுதானே நம்மளோட லாஸ்ட் இயர் அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு ஃபூஜியோகாவுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம், வா ரீகிடோ யூனிவர்சிட்டிக்கு நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். ஆனா ஆல்ரெடி அவங்க உன்னை ரெக்ரூட் பண்ணிட்டாங்க. அவங்களோட அத்லெட்ஸ் எல்லாருமே டாப் லெவல்ல வச்சு பாத்துக்கிடவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா சொல்றான். இங்க பாரு, நான் ஆல்ரெடி 2 வருஷம் இந்த கால் வலியோட போராடிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட உடம்பு எல்லாரை விட ரொம்பவே பெஸ்டானதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்மளோட கோச் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா கேக்குறான். அவர் சொன்னது வந்துட்டு பொறுமையாயிரு, அவ்வளவுதான். என்னோட அத்லெட்டிக் லைஃபே இங்க முடிஞ்சா கூட அப்படின்னு அவன் சொல்லும் போதே வாய் மூடு, அப்பலாம் நீ ஒன்னும் சொல்லாத, இது ஒன்னும் முடிஞ்செல்லாம் போகல, ஃபர்ஸ்ட் உன்னை நீயே நம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா சொல்றான். இதை கேட்டுட்டு ஹைஜி பின்னாடி திரும்பி சிரிச்சு அவனை பாத்துக்கிட்டே, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறான். இப்ப கூரஹாரா வந்துட்டு ஃபூஜியோகாவை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். அவன் உள்ள போய் பாத்துட்டு வரான். ஹைஜி இன்னும் வந்த மாதிரி தெரியல, அவனுக்கு போன் பண்ணாலும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா சொல்றான். சாரி, என்னை மன்னிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். சரி, நம்ம இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ நீங்க 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு குட் லக், இது அவன் கிட்டயுமே சொல்லிடு அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் உங்களுக்காக இந்த ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா தர்றான். ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். நான் உங்களுக்காக ஹாக்குனைல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே நைட் ஆகுது. கூரஹாரா வந்துட்டு ஹைஜி கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ நீ அவனை பாத்தியா, நானுமே அவனை பார்த்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். சரி நீங்க 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேக்குறான். ஓகேன்னு சொல்லி தான் நினைக்கிறேன், 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். அப்படியே அவன் ஹைஜியை பார்த்துட்டு, நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா, அதை நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ட்ராங் அப்படின்னா என்ன, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க ஃபூஜியோகாவை சொன்னீங்க தெரியுமா, ஃபூஜியோகா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒருத்தன்னு சொல்லிட்டு. எனக்கு அது அப்ப புரியல, இப்பதான் புரிஞ்சது. அவர் உண்மையிலே என்னோட ஹை லெவலான ஒரு ரன்னர் தான். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் அப்படின்னு அவன் சொல்ல வரப்பே நீயுமே அவன மாதிரி ஆக முடியும், ஆமா உன்னாலையுமே அவன மாதிரி ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். சரி நானுமே அதை கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். அப்போ ஹைஜி கூரஹாரா அந்த குளிக்கிற இடத்துக்கு தான், அந்த பப்ளிக் பாத்ரூம்க்கு தான் வந்திருப்பாங்க. ஒரு வாட்டி நான் ஃபூஜியோகாவையுமே இங்க கூட்டு வந்தேன் தெரியுமா, அவனால பயவுல 10 செகண்ட் கூட இதுல நிக்க முடியல என் கூட போட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் உண்மையிலேயே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவும் சொல்றான். அடுத்த சீன்லயே இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாரத்தான் ரேஸ்ல கலந்துக்க வந்திருக்காங்க. இதுவுமே கிட்டத்தட்ட நீங்க ஹாக்குனைல ஓடுற லெவலுக்கு இருக்கும், அதனால இது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெஸ்டான ட்ரெயினிங்கா இருக்கும் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். அந்த மாரத்தானுக்கு நம்ம கோச் டசாக்கி அவருமே வந்திருக்காரு. அவரை கூட்டி இப்பயும் ஹைஜி பேச சொல்றான். அவருமே பேசுறாரு, நான் தான் உங்களுக்கு எதுவும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல, போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதாலும் மாதிரி எல்லாம் யாராலையும் என்ஜாய் பண்ணவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கவும் சொல்றான். ஹானா ஹைஜியை கூப்பிட்டு இந்த ஜோ ட்வின்ஸ் 2 பேருமே உங்களோட சிக்னேச்சர் டயலாக் அவங்களே சொல்ல போறாங்களா அப்படின்ட்டு சொல்றா. ஹானா நாங்க இப்ப அப்பெல்லாம் சொன்னோம், எங்களுக்கு இதுல கோர்த்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அப்படியாடா நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்களா, அப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜியும் சொல்றான். இவங்க 2 பேரும் சொல்ற மாதிரியே இல்ல, ஹானாவே அவங்க 2 பேரும் கையையும் பிடிச்சு தூக்கிடுறா. ஹைஜியுமே சொல்றான், மவுண்ட் ஹாக்குனே இஸ் த, இவங்க 2 பேரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க, ஸ்டீப்பஸ்ட் இன் த டே, முழுசா சொல்லுங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானாவே சொல்றா. சரி சரி சொல்றோம், ஸ்டீப்பஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே சொல்றாங்க. இப்ப அந்த ஒரு மாரத்தான் ரேஸுமே ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமா எக்கச்சக்க பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுல நம்ம பசங்களுமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. கூரஹாரா முன்னாடி ஓடி போய்கிட்டு இருக்கும்போதெல்லாம் ஜோ ட்வின்ஸ் அவனுக்கு முன்னாடி ஓடி வந்து அவனே கிண்டல் பண்ணலாம் செய்றாங்க. அப்படியே ரொம்ப நேரம் கழிச்சு எல்லாருமே ஃபினிஷ் லைன் கிட்ட வந்து அந்த ஒரு மாரத்தான் ரேஸை கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்கள முடிச்சுட்டு வெளியே இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு குதர்க்கமா இவங்களை பார்த்துட்டு ஏதோ சிரிக்கிறான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஒரு மேகசின்ல நம்ம கூரஹாரா வந்துட்டு அவனோட கோச் அடிச்சிருப்பா இல்லையா, அதை பத்தி ஃபுல்லா எழுதி இருக்குது. அந்த வேலையை பார்த்துட்டு இந்த ரிப்போர்ட்டர் பய உள்ளதான், இதெல்லாம் ஒன்னும் பெருசா நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மூசாவும் கூரஹாரா கிட்ட சொல்றான். அப்புறம் நம்மளோட சேர்மன் ஆபீஸை காட்டுறாங்க. அங்க வந்துட்டு டசாக்கி, ஹைஜி, சிண்டோ 3 பேர் உட்கார்ந்திருக்காங்க. 3 பேருமே அங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயுமே இந்த ஒரு இன்சிடென்ட்காக எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இன்னொரு பக்கம் கூரஹாராவை கட்டுறாங்க. அவனுக்கு வீட்ல இருந்து போன் பண்ணிடுறாங்க, நீ அங்க ஓகே தானடா, எல்லாம் ஓகேவா தான் இருக்குதா, நாங்க இப்பதான் அந்த ஒரு மேகசினை பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் உங்க அப்பா வேற உன் மேல செம கோவத்துல இருக்காங்க, நீ ஓகே தானா, நீ இந்த நியூ இயருக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எல்லாத்தையுமே கேக்குறாங்க. அவன் வந்துட்டு இல்ல நான் இந்த வாட்டி வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். எதுக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா 2ஆம் தேதி 3ஆம் தேதி எனக்கு 2 நாள் ஹாக்குனை கிட்ட ரேஸ் இருக்குது, அதனால கண்டிப்பா வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோடய சொல்லிடுறான் கூரஹாரா. அப்ப யூகியுமே கூரஹாரா பேசின எல்லாத்தையுமே கேட்டிருப்பான். கூரஹாராவுமே அது வந்து நான் என் பேரண்ட்ஸோட இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் அப்படின்ட்டு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நானுமே ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிருக்கேன், நானுமே காலேஜுக்கு வந்தப்ப அங்க இருந்து வந்தது, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாட்டி கூட அங்க போகல. என்னோட அம்மா வந்துட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவரை பத்தி எனக்கு அவ்வளவா எதுவுமே தெரியாது, நான் எப்படி அவர் கூட எல்லாம் போய் க்ளோஸ் ஆயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். அண்ட் எனக்கு இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இந்த பேரண்ட்ஸோட இருக்கிறதோ இல்ல வேற யாரு கூட இருக்கிறதோ அது எதுவுமே எனக்கு அவ்வளவா பிடிக்காது. எப்படியும் எல்லாரும் ஒரு நாள் தனியா தானே இருக்க போறோம், இதுல போயிட்டு மத்தவங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனம் தான். ஆனாலுமே நான் இங்க இருக்கிறது இது எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். அப்படியே அடுத்த
அடுத்த சீன்ல வந்துட்டு ஷிண்டோ பேசிக்கிட்டு இருக்கா நம்மளோட ட்ராக் டீம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டீம் இருக்காங்களே அவங்க வந்துட்டு நமக்கு வாட்டர் சப்ளை பண்றவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்டா. அப்புறம் இந்த கடை வச்சிருக்கிறவங்க அவங்கள என்ன ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேக்குறான். அவங்க எல்லாருமே இந்த போக்குவரத்துக்கு அப்புறம் இந்த தங்குறதுக்கான இடம் இது எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ நம்மளோட டைமிங்கையுமே எல்லாரையும் நோட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சிண்டோ சொல்றான். அப்புறம் நம்ம போறத பத்தி இந்த ஸ்டூடெண்ட் அசோசியேஷன்ல ஃபார்ம் சப்மிட் பண்ணி இல்லையா அதையும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். நீ இப்படி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்த எப்படா நீ இல்லாம எதுவுமே பண்ண முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் சொல்றான். அதுக்கு மூசாவுமே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தான் சொன்னேன் அவன் தான் கேட்காம தனியாவே பண்ணிக்கிறேன்னு சொன்னான் அப்படின்ட்டு சொல்றான். நீ சரியா தூங்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு நீக்கவும் கேட்கறான். அதையெல்லாம் பத்தி ஒண்ணும் நினைக்காதீங்கடா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். அப்போ பிரின்ஸுமே சொல்றான் நல்ல வேலையா அந்த ஒரு மேகசினுமே பெரிய அளவுக்கு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணல அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு நம்மளோட லேண்ட்லார்டுக்கு தான் தேங்க்யூ சொல்லி ஆகணும். அவர் தான் உடனே இந்த ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி ஆக்ட் பண்ணி இதை சால்வ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். இவங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப நேரா யூகியுமே உள்ள வந்துடுறான்ட்டு உங்களுக்கு எல்லாம் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே ரூம்ல ஒன்னு சேர்ந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டே செம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூகி வந்துட்டு கிளப்ல இருக்க பொண்ணுங்களை பத்தி எல்லாம் ஜோட் வென்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் பாவம் வயிற்றுச்சல புலம்புறாங்க. அப்போ நம்ம பிரின்சிபல் கூரகாராவை பிடிச்சு வச்சு ஏதோ மாங்கா படிச்சுக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட. அப்படியே இவங்க அடுத்த நாள் அப்படியே ரன்னிங் எல்லாம் போறாங்க. அந்த பப்ளிக் பாத்ரூம்ல குளிக்கிறாங்க. இப்படியே ஒரு ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்குமே வர்றாங்க. கோயில் வந்து எல்லாருமே அந்த கான்சி யூனிவர்சிட்டி பிளாக் வச்சுக்கிட்டு எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜனவரி 2 ஆகுது. எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு நாளுமே வருது. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நல்லா வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தா சீக்கிரம் டயர்ட் ஆயிரோட அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அப்பதான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பிரின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஆக்சுவலா நின்னுகிட்டு இருக்கா. அப்பதான் ஹைஜி வந்துட்டு எல்லாரும் வீட்டுல வச்சு யார் யார் எந்த செக்ஷன்ல ஓடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அந்த சீனை காட்டுறாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஓட போறது வந்துட்டு பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லியிருப்பான். என்னப்பா எடுத்தோடனே தோக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் யாருனாலும் ஓடிடலாம் அப்படின்றதுக்கான செக்ஷன் கிடையாது. யாரு ரொம்பவே ஸ்டெடியா அமைதியா பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கான செக்ஷன் தான் அது. சோ எனக்கு பிரின்ஸ் மேல நம்பிக்கை இருக்குது அவன் இதுல ஓடட்டும் அப்படின்னு சொல்றான். யூகியுமே வந்துட்டு நீ சரியா தான் யோசிச்சிருக்கியா ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வருஷம் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல செம்ம ஃபாஸ்டா ஓடி தான் நம்ம பாத்துருக்கோம். எப்பவுமே ஃபாஸ்ட் பேஸா தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம இப்படி ஸ்லோ பேஸ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்கு தெரிஞ்ச வரை இந்த வாட்டி ஸ்லோ பேஸ்டா தான் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அண்ட் ஒருவேளை நம்மளோட பிரின்ஸ் ஃபெயில் ஆனா கூட நம்மளோட செகண்ட் செக்ஷன்ல இன்னொரு பயங்கரமான ஆளை நிப்பாட்ட போறோம். செகண்ட் செக்ஷன்ல இருக்க போறது மூசா அப்படின்னு சொல்றான். மூசாக்கு இதை கேட்டதுக்கு அப்புறம் தலையே சுத்தி போச்சு. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கூரஹாரா தான் அதுல ஓடணும்னு சொல்லிட்டு நினைச்சோம். அந்த செக்ஷன்ல தானே முக்காவாசி பவர்ஃபுல்லான ரன்னர்லாம் வருவாங்க. நான் எப்படி ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு மூசா கேட்கறான். அப்ப கூரஹாராவுமே வந்துட்டு இல்ல மூசா இது உனக்கு தான் கரெக்டா இருக்கும். நீ தான் 10,000 கிலோமீட்டர் 29 நிமிஷத்துல முடிச்சிருக்கிற. சோ மத்த ரன்னர்ஸோட கம்பேர் பண்றப்ப நமக்கு இது ஒரு ஃபேவரபிளான டெசிஷனா தான் இருக்கும். எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவும் சொல்றான். அப்புறமா தேர்ட் செக்ஷன் வந்துட்டு ஜோட்டா அண்ட் ஃபோர்த் செக்ஷன் வந்துட்டு ஜோஜி அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்துட்டு ஷிண்டோ அப்படின்ட்டு சொல்றான். இதை மறக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூகியும் சொல்றான். ஏன்னா ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல தான் அந்த ஹாக்குனேவே ரீச் பண்ணுவாங்க. அது ஏத்தமா இருக்கும். அது ஷிண்டோக்கு தான் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா சிக்ஸ்த் செக்ஷன் வந்துட்டு யூகி, செவன்த் செக்ஷன் வந்துட்டு நீக்கோ, அப்புறம் எய்த் செக்ஷன் வந்துட்டு கிங். முக்கியமா இந்த 7வது 8வது செக்ஷன்ல தான் நிறைய ரன்னர்ஸ் அப்படியே பிரிய ஆரம்பிப்பாங்க. சோ 7 8 தான் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதனால நீக்கோ கிங் 2 நல்லா ஓடிடுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா 9th செக்ஷன்ல நம்ம சிங்கக்குட்டி நம்ம கூரஹாராவா அங்க நிப்பாட்ட போறோம். அதுக்கப்புறமா 10th செக்ஷனை நான் உங்களுக்கு முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். மூசாவுமே அவன் ரெடியா நின்னுகிட்டு இருக்க அந்த செகண்ட் செக்ஷன்ல பார்த்துட்டு நான் இங்க ஃபூஜியோகாவை பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு சொல்றான். அப்பதான் ஹைஜி இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பான். லாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் வர ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபூஜியோகா வரல அப்படின்னா அவன் கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல தான் வருவான். which means கூரஹாரா பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றான். மூசா நினைச்ச மாதிரியே ஃபூஜியோகா ஃபர்ஸ்ட் 5 பேருக்குள்ள இல்ல அப்படின்னா அவன் செகண்ட் ஹாஃப்ல தான் வரப்போறான். which means 3ஆம் தேதி ஜனவரி அந்த 2ஆம் நாள்ல ஓடுறப்பதான் வரப்போறான். ஜனவரி 2 5 செக்ஷனும் ஜனவரி 3 5 செக்ஷனும் அப்படிதான் ஓடுவாங்க. 2 நாள் இந்த ரிலே காம்படிஷன் நடக்கும். அப்படியே அவன் ஜோட்டா ஜோஜியை பார்த்துட்டு அந்த டாப்னு ஒன்னு சொன்னேன் தெரியுமா அது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம், அதை டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லியிருப்பான். இவ்வளவு பிளான் அவங்க எல்லாம் போட்டுட்டு தான் இப்ப ஹாக்குனே கிடனுக்கு இந்த ஒரு நாள் ஜனவரி 2 அன்னைக்கு வந்திருக்காங்க. கோச்சஸ் எல்லாருமே ஓடுறவங்க பின்னாடியே ஒரு வெஹிக்கிள்ல வரலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க கமெண்ட்ரி கொடுக்கவங்க. இந்த ஒரு ரிலே காம்படிஷனை பாக்குறதுக்காக அலைக்கடலுன்னு பல மக்கள் திரண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஓட போற எல்லா ரன்னர்ஸுமே அப்படியே வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸுமே அவனோட ட்ராக் சூட் எல்லாம் கலட்டிட்டு உள்ள இறங்குறான். இப்போ மணி 7:59. இன்னும் ஒரு நிமிஷத்துல இந்த ஒரு ஹாக்குனே ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. எந்த யூனிவர்சிட்டி ஒரு புது ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண போறாங்க, இந்த காத்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்க போதா இல்லையா, யாரு ஃபர்ஸ்ட் வந்து ரீச் பண்ண போறா, இதை நம்ம கொஞ்ச நேரத்துல இப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுக்கறவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு கன் ஷாட்டோட இந்த ஒரு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இப்ப பிளாஷ்பேக்ல இவங்களோட வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல வந்துட்டு யாரோ ஒருத்தர் செம்மையா சளி பிடிச்சிருக்குது. யாரடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஷிண்டோக்கு தான். ஷிண்டோக்கு இப்ப உடம்பு சுத்தமா சரியில்லை. அவன் எப்படி 5வது செக்ஷன்ல ஓட போறான்றத அடுத்த எபிசோட்ல தான் நம்ம பார்க்கணும். அண்ட் ஹாக்குனே கிடன் ரேஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ரேஸ்க்குள்ள பல என்டர்டைன்மெண்ட்லாம் வரப்போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.